ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மங்களகரமான செவ்வாய்க்கிழமைக்கு உங்களை நண்புடன் வரவேற்கின்றேன். சப்ஸ்கிரைபராக நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆரத்தி காட்டுறேன், அதை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 3D Street Topics. இன்றைக்கி 20 பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு புது அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூளை வந்து நல்லா வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வெளி சைடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிருங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 3 சைடும் வந்து குங்குமம் வந்து வச்சுருங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே வந்து பச்சை கற்பூரம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த அகல் விளக்கில் வந்து உள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா இதை நம்ம பூஜா ரூமில் வைக்கிறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கந்திருஷ்டியும் இல்லாமல் நல்ல பணவரவு, செல்வம் எல்லாமே நமக்கு வந்து நிலைத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மைல்டாக இருக்கும். நம்ம கோவிலுக்குள்ளே போனால் எந்த மாதிரி ஒரு நறுமணம் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். பூச்சி தொந்தரவு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, வீட்டிலையே ஹோம்மேடாக நல்ல நறுமணமான ஒரு லிக்விட் தான் நம்ம வந்துட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து தயாரிக்க போகிறோம். அதுக்கு நார்மலான பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 சூடம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிற சூடம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அபிஷேக பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு மூடி அளவுக்கு அதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து அதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் நல்லா பொடியாக்கி பவுடர் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் ஜவ்வாது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். அப்படி கோவிலுக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கர்டனாக இருக்கட்டும், சாமி ரூமாக இருக்கட்டும், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் ஜஸ்ட் அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்போட நல்லா டிவைன் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தெய்வீக நறுமணம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கற்பூரம் காட்டுற அந்த ஆரத்தி பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே வந்து கற்பூரத்தை வச்சு ஏற்றுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அதில் குட்டியாக ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் சூடம் வச்சு அது மேலே திருநூறை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூடம் வச்சு காட்டுறப்ப அந்த இது வந்து டேமேஜ் ஆகாது. அந்த சூடும் வந்துட்டு நமக்கு கையில் வந்துட்டு இருக்காது. டிப் நம்பர் 4, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். குங்குமம் வந்து நிறைய பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப அது 1 வாரம் 2 வாரத்துலேயே வந்து அதில் சின்ன சின்ன அப்படியே உருண்டையாக ஒரு மாதிரி பூச்சி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த குங்குமத்தை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் 2 கிராம்பு கூடவே ஒரு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவரும் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான டிவைன் ஸ்மெல்லும் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பூச்சி தொந்தரவும் இருக்காது. டிப் நம்பர் 5, நார்மலாக நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்து சந்தனம் குங்குமம் வந்து வைக்கிறப்ப வெறும் சந்தனமாக யூஸ் பண்ணாமல் அந்த சந்தனத்தில் இந்த மாதிரி பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த லிக்விட் போட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பாட்டிலில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதில் வந்து வைக்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த அப்படியே மைல்டு ஸ்மெல். இது வந்து நம்ம சொன்னால் தெரியாது, அது வந்து அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் இந்த டிப் வந்து தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 6, எப்போதுமே நம்ம சாமி ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மங்களகரமான பொருளை ஒரு தட்டில் எப்போதுமே வந்து எடுத்து வச்சிருங்க. இது வந்து ரெடிமேடாக வந்து விற்றுது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதனால் வெத்தலை பாக்கு பழத்தோட வந்து வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, ஒரு 2 வளையல் எப்போதுமே அந்த பூஜை ரூம் ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 7, நம்ம அன்னபூர்ணி தாய் வந்து அந்த அரிசி மேலே வைக்கிறப்போ ஜஸ்ட் அந்த அரிசி அப்படியே வந்து வைக்காமல் அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் தூளில் அந்த அம்மனை வந்து நம்ம வந்து அமர்த்தணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காயினை வச்சு செஞ்ச பவுல். இந்த லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். திருநூறு மாலை எப்படி செய்கிறது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே வந்து ஐகார்டு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆடிக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அம்மனை வந்து அமர்த்துறதுக்கு முன்னாடி கீழே 1 ரூபாய் காயின் ஒன்று வச்சு அன்னம் பரிமாறுற அந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 அரிசியை எப்போதும் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் மாக்கோலம் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அதை அரைச்சி ஊற வச்சு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். துணியில் போடுறதுக்கு நிறைய பேருக்கு வராது. அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னென்னா ஜஸ்ட் எப்போதும் நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஜவாது அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டிலில் நீங்கள் கரைச்சி வச்சதை தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் அதுக்கு 2க்கும் நடுவில் கொஞ்சம் நீர்த்து இருக்கிற மாதிரி அந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோலம் போட வராது. ஒரு 3/4 இது இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிராயிங்கே வரைய தெரியாது, கோலமே போட தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து போட்டுடலாம். மாக்கோலம் போடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து நீங்கள் கலர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கேசரி கலரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் கலராக கூட போட்டுக்கலாம். பச்சை கலர், மஞ்சள் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 அடுத்தது வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து மாடி வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொசைக்கு, டைல்ஸ் அது மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் கோலமாவு போட்டோம் அப்படின்னா தெரியாது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக் என்ன அப்படின்னா, இந்த செம்மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செம்மண்ணை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கோலம் போட போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த அளவுக்கு செவ்வாய் வெள்ளி மட்டும் இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னா அந்த ரெட் கலருக்கும் அந்த கோலமாவு ஒயிட் கலருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இந்த ஹேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட வாசலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். பூ வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பூ வச்சுக்கலாம். டிப் நம்பர் 10 அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்ம சாமி படத்துக்கு வந்துட்டு சந்தனம் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்தனம் மட்டும் வைக்காமல் கூடவே சந்தனத்தோடு இந்த மாதிரி ஜிகினா வந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஜிகினாவை ஜஸ்ட் இந்த மாதிரி பட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குங்குமம் வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் நம்மளோட சாமி ரூமை வந்து நைட்டில் டைமில் பார்க்குறப்ப அப்படியே லைட்டாக மினுமின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11 அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சாமிக்கு நம்ம என்ன தான் வந்து ஜுவல்ஸ் போட்டாலும் சப்போஸ் ஜுவல்ஸ் இல்லாத டைமில் அதாவது ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி நம்ம ஜவ்வாது போட்டு குழச்சி வச்ச அந்த சந்தனத்தோட ஃபுல்லாக வந்து ஜுவல் மாதிரி போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஜிகினா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட் டைமில் பார்க்குறதுக்கு நீங்கள் ரியலாக போட்ட ஜுவல்லை விட இது அப்படியே ஃப்ளேவரோடு சேர்ந்து அந்த மினுமினுப்பு இருக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. டிப் நம்பர் 12 இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான். ஜஸ்ட் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துகிட்டு ஒரு மூடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குமமும் இன்னொரு மூடியில் வந்துட்டு மஞ்சளும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நிலைவாசலில் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கந்திருஷ்டி எல்லாமே நீங்கிடும். அது வரவங்க அதை பார்க்குறப்ப நம்மளோட கந்திருஷ்டி எல்லாமே நீங்கிட்டு நமக்கு நல்ல ஒரு செல்வமும் கிடைக்கும். டிப் நம்பர் 13 அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாமிக்கு வந்துட்டு பூ வந்துட்டு கொடுக்குறப்ப தண்ணி தெளித்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த அபிஷேக பன்னீரை வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு டைமும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்பையும் அப்படி ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வர மாதிரியே இருக்கும். டிப் நம்பர் 14 அடுத்தது உருளி வந்து இப்போ வைக்கிறது மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ஒரு நார்மலானதாகிடுச்சு. அந்த மாதிரி உருளி வைக்கிறப்ப ஜஸ்ட் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பூ வைக்கிறப்ப அந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடவே வாடாது. ஒரு 3 நாள் வரைக்கும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த உப்பு போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். டிப் நம்பர் 16 அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பூ வைக்கிறப்ப டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஆடி வெள்ளி இல்லை வந்துட்டு ஆடி 18 இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இன்னும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் நம்மளோட விளக்குக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா ரோஸாக இருந்தாலும் ஓகே தான், சாமந்தி பூவாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி சம்மங்கியாக இருந்தாலும் ஓகே தான். சம்மங்கியாக இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு செலோ டேப்லேயும் இந்த மாதிரி ஒட்டிட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ரோஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டிப் நம்பர் 17 அடுத்த டிப் இது ரொம்ப க்யூட்டான டிப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து மாவிலையில் செய்யணும். பட் எனக்கு மாவிலை கிடைக்காத காரணத்தினால இதை மாவிலையாக நினச்சி நான் வந்துட்டு செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 மாவிலை எடுத்துக்கோங்க. காம்பை வந்து எடுத்துருங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுருங்க. அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி ஃபுல் சென்டர்லேயும் ஒன்று ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பியும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு உங்களோட சாமி ரூமில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ விசேஷ டைமில் ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு நேச்சுரலாக ரொம்ப ஒரு டிவைனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 18 அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விசேஷத்துக்கு வந்து நம்ம வந்து வெத்தலை வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா காம்பை எடுக்கக்கூடாது. 4 வெத்தலை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. பாக்கெட் பாக்கு வைக்கிறப்ப அதை பிரித்து கொட்டி வைங்க. அது இன்னுமே விசேஷமாக இருக்கும். டிப் நம்பர் 19 அடுத்த டிப் வெத்தலை வந்து எந்த டைரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப எப்படி வந்து இலை போடுவோமோ அதே மாதிரி தான் சாமி பக்கம் நுனி இலை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து வெத்தலையை வந்து வைக்கணும். இதுதான் நம்மளோட ஃபுல் பூஜா ரூம். எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த மேலே ஒட்டியிருக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பூஜா ரூம் டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.